வெல்கம் டு மித்ரன் காமர்ஸ். இந்த பிஜிடிஆர்பி காமர்ஸ்ல யூனிட் 1ல பிசினஸ் ஆர்கனைசேஷன் அந்த சப்ஜெக்ட் ஹெட்டிங்ல வந்து நாம சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக்ல நாம் வந்து பார்க்குறோம். இந்த சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு வரும்போது பொதுவாக நமக்கு வந்து இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னா இந்த பொறுப்புகள் கடமைகள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இல்ல நம்ம சொசைட்டில என்ன கடமைகள் இருக்குது என்ன பொறுப்பு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ பொதுவா வந்து இப்ப நமக்கு வந்து ஒரு அப்பா இருக்கிறாருன்னா அப்பாவுடைய கடமைகள் என்னன்னா தன் பிள்ளைகளை வந்து ஒழுக்கமா வளர்க்கணும். அது அவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஒரு ஆசிரியர் வந்து ஒரு மாணவர் வந்து தவறு செய்யும் போது அந்த தவறு வந்து சுட்டிக்காட்டி அந்த பையன் வந்து திருத்தணும். அது அவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். இது மாதிரி பார்க்கும்போது நம்ம இந்த பிசினஸுக்கு வந்து சோசியல்ல எந்த வகையான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. பொதுவா இப்போ வந்து இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ன்னு வரும்போது சொசைட்டில ஏதோ ஒரு இஷ்யூஸ் இருக்குது, அது ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னா அதை எப்படி இவங்க வந்து மேனேஜ் பண்ண போறாங்க, அது எப்படி வந்து டீல் பண்றாங்க அப்படின்றது தான் அதனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ன்னு சொல்லி பாக்குறோம். அடுத்து வந்து என்னன்னா இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வேரியஸ் குரூப்ஸ்னு வரும்போது என்னன்னா இன்டர்னல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், எக்ஸ்டர்னல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். இன்டர்னல்னா பிசினஸுக்கு உள்ள, எக்ஸ்டர்னல்னா பிசினஸுக்கு வெளியே. இப்போ ஒரு பிசினஸுக்கு வந்து இன்டர்னல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு வரும்போதுன்னா இப்போ ஷேர் ஹோல்டர்ஸ் அண்ட் எம்ப்ளாயி தான் வந்து அவங்க இன்டர்னல் கம்பெனிக்குள்ள இருக்கக்கூடியங்க. பொதுவாக வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படின்னு வரும்போது இஸ் த ரியல் ஓனர் ஆஃப் த கம்பெனிஸ் அப்படின்னு தான் சொல்றோம். அடுத்து வந்து இந்த எம்ப்ளாயிஸ் வந்து கம்பெனில ஒர்க் பண்ணக்கூடியவங்க. இது வந்து இவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். இது வந்து இன்டர்னல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். எக்ஸ்டர்னல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு வரும்போது என்னன்னா பொதுவா வந்து இந்த கன்சியூமர் வருவாங்க, கவர்மெண்ட் வருவாங்க, கம்யூனிட்டிஸ் வருவாங்க. இவங்க எல்லாமே என்னன்னா எக்ஸ்டர்னல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படி சொல்லி பார்க்குறோம். இப்போ ரெஸ்பான்சிபிலிட்டி டு இட் செல்ஃப். இப்போ வந்து இப்போ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் பிசினஸ் அப்படின்னு வரும்போது அந்த பிசினஸ் அதுக்கு என்ன வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸா இருக்கணும் அப்படின்னா ரெண்டே திங்க் தான். ஒன்னு வந்து எக்கனாமிக் பர்ஃபார்மன்ஸ் பண்ணும். அது அனதர் ஒன் வந்து சவுண்ட் ஃபினான்சியல் ஹெல்த். அதாவது என்னன்னா எக்கனாமிக்ஸ்ல நல்லா சிறந்து விளங்கணும். இன்னொன்னு என்னன்னா நல்ல வந்து ஃபினான்சியல் பொசிஷனை நல்லா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அடுத்து வந்து என்னன்னா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் டு த ஷேர் ஹோல்டர்ஸ். இப்போ பிசினஸ் வந்து ஷேர் ஹோல்டருக்கு எந்த அளவுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸா இருக்கணும் அப்படின்னா இப்போ வந்து த ஷேர் ஹோல்டர்ஸ் ஆர் ப்ரொவைடட் fund, a basic fund to the companies. Then the company utilizing the fund in the best possible manner. அதாவது ஷேர் ஹோல்டர் வந்து பணத்தை கொடுக்கும்போது அதை நல்ல வகையில பயன்படுத்தணும். செகண்ட் வந்து என்ஷூரிங் ஃபேர் ரேட் ஆஃப் டிவிடெண்ட். இன்னொன்னா அந்த கம்பெனி வந்து அவங்க கொடுக்கக்கூடிய பணத்துக்கு டிவிடெண்ட் வந்து தரணும். இந்த டிவிடெண்ட் வந்து பொதுவா வந்து ஒரு 4-5 வகையா நாம் வந்து பிரிக்கிறோம். ஆனுவல் டிவிடெண்ட், இன்டரிம் டிவிடெண்ட், ஸ்கிரிப்ட் டிவிடெண்ட், அந்த மாதிரி ஒரு 4-5 வகை இருக்குது. அதை அடுத்து பார்ப்போம். அடுத்து என்னன்னா ஆனஸ்ட் ரிப்போர்ட் ஆஃப் பிசினஸ். அதாவது வந்து என்ன பண்ணா டைம் டு டைம் இப்போ ஒரு வருஷம் இப்போ நம்ம வந்து இப்போ அசஸ்மெண்ட் இயர் சொல்றோம். 1/4 ஏப்ரல் டு நெக்ஸ்ட் இயர் 31 மார்ச்சுக்குள்ள என்ன வகையான டிரான்சாக்ஷன் நடந்ததோ அதை என்ன பண்ணலாம் ஆனஸ்டா ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணணும். யாருக்கு? ஷேர் ஹோல்டர்ஸ். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் டு த எம்ப்ளாயி. இப்போ பிசினஸ் வந்து எம்ப்ளாயிக்கு வந்து எந்த அளவுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது, இல்ல அவங்க எந்த அளவுக்கு ரெஸ்பான்சிபிள் பண்ணணும் அப்படின்னா பொதுவாக வந்து ப்ரொவைடிங் அடிக்குவேட் பார்ட்டிசிபேஷன்ஸ். அதாவது என்னன்னா பொதுவா எந்த ஒரு நிர்வாகமும் எந்த ஒரு கம்பெனியும் ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த டெசிஷன்ல நம்மளுடைய வேலையாட்கள் வந்து சேர்ப்பது கிடையாது. ஆனா இந்த இடம் வரும்போது அடிக்குவேட் பார்ட்டிசிபேஷன் டெசிஷன் மேக்கிங்ல நாம வந்து சேர்க்கணும். அது ஷார்ட்டா சொல்லணும்னா எம்பிஓ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, மேனேஜ்மெண்ட் பை அப்ஜெக்டிவ்ஸ். நெக்ஸ்ட் என்னன்னா அவங்களுக்கு வந்து அவங்க வேலை செய்யக்கூடிய வேலைக்கு உரிய சம்பளமும் உரிய கூலியும் கொடுக்கணும். அடுத்து என்னன்னா அவங்க ஒர்க் பண்ணக்கூடிய என்விரான்மெண்ட் வந்து நல்ல நீட் அண்ட் கிளீனா கொடுக்கணும். நல்ல வென்டிலேஷன் ஃபெசிலிட்டிஸ் தரணும்.
அதுக்கடுத்து இந்த ஆக்சிடென்ட் கிட்டு, இந்த ஹெல்மெட் கொடுக்கறது, கை கிளவுஸ் கொடுக்கறது, ஷூஸ் கொடுக்கறது, இது எல்லாமே என்னன்னா சவுண்ட் ஒர்க்கிங் என்விரான்மெண்ட். நெக்ஸ்ட் என்னன்னா கிரியேஷன் ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். என்னன்னா அவங்களுக்கு வந்து அந்த பணியில வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், அதாவது நிம்மதியான ஒரு ஒர்க்கு. இந்த கம்பெனில போனா நம்ம நிம்மதியா ஒர்க் பண்ணலாம், நம்ம வேலையை நம்ம செய்யலாம் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்து கிரியேட் பண்ணணும் ஒண்ணு. அடுத்து என்னன்னா இம்ப்ரூவிங் த குவாலிட்டி ஆஃப் ஒர்க் லைஃப். அவங்களுடைய ஒர்க் லைஃப் என்ன பண்ணா இம்ப்ரூவ் பண்ணும். ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்கறது, ஹவுசிங் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கறது, இந்த ஃபுட்டு கொடுக்கறது, இது எல்லாமே. அடுத்து என்னன்னா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் டு த கன்சியூமர். இப்போ பிசினஸ் வந்து கன்சியூமருக்கு எந்த அளவுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. பொதுவா வந்து கன்சியூமர் இஸ் த கிங் ஆஃப் மார்க்கெட் ஆர் கிங் ஆஃப் ப்ராடக்ட். எந்த ஒரு மார்க்கெட்டா இருந்தாலும் கன்சியூமர் தான் கிங்கு அப்படின்றாங்க. இப்போ ஒரு பிசினஸ் இருக்கிறாங்க, ஒரு ப்ராடக்டை வந்து மேனுஃபேக்சரிங் பண்றாங்கன்னா அது வந்து கன்சியூமர்னுடைய தேவை வந்து ஃபில்ஃபில் பண்ணணும், இல்ல அவங்களுடைய தேவைக்கு வந்து மேட்ச் பண்ணணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், ஒரு 10 ரூபாய்க்கு ஃபுட்டு வேணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் நினைக்கிறேன்னா 10 ரூபாய்க்கு ஃபுட்டு தரணும் ஒண்ணு. அடுத்து என்னன்னா அந்த ஃபுட்டு வந்து நல்ல ரீசனபிள் பிரைஸா வந்து இருக்கணும். இப்போ ஒரு சில ஹோட்டல்ல எல்லாம் இருக்கிறாங்க, சும்மா ஒரு பொங்கல் ஒரு இட்லி அப்படின்னாவே ஒரு 100 ரூபாய் 150 ரூபாய் பில்லு, அதெல்லாம் அதிகம் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். அடுத்து என்னன்னா ஒரு ப்ராடக்ட சேல்ஸ் பண்ணதுக்கு அப்புறமாவும் அவருக்கு சர்வீசஸ் கொடுக்கணும். இட் இஸ் ஒன் ஆஃப் த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் கன்சியூமர்ஸ். அடுத்து என்னன்னா இந்த ப்ராப்பர் டிஸ்ட்ரிபியூஷன் சேனல்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது பொதுவா டிஸ்ட்ரிபியூஷன் சேனல்ஸ்னா அந்த ஹோல்சேலரு, ரீட்டெய்லரு இவங்க எல்லாம் வருவாங்க. ஹோல்சேலர், ரீட்டெய்லர் இவங்க வரும்போது அந்த வழிய ப்ராப்பரான நம்ம அந்த டிஸ்ட்ரிபியூஷன் சேனல்ஸ் வரும்போது 1 வே, 2 வே, 3 வே, 4 வேன்னு சொல்லி நாம் வந்து பார்க்குறோம். அடுத்து என்னன்னா எலிமினேட் பிளாக் மார்க்கெட் அப்படின்னு வரும்போது என்னன்னா இப்போ கம்பெனிஸ் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த பிளாக் மார்க்கெட் மீன்ஸ்னா டூப்ளிகேட் ப்ராடக்ட் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி தருவாங்க. அதை வந்து என்ன பண்ணணும், எலிமினேட் பண்ணணும்னு சொல்லி சொல்றோம். அடுத்து வந்து என்னன்னா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் டு த கவர்மெண்ட். இப்போ பிசினஸ் வந்து கவர்மெண்ட்டுக்கு எந்த அளவுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸா இருக்கணும்னா கவர்மெண்ட் சொல்லக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணணும் ஒண்ணு. அடுத்து வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா பே இஸ் டாக்ஸஸ். அவங்களுடைய வரி வந்து ஏமாத்தக்கூடாது. இப்போ கவர்மெண்ட்டுக்கு எந்த அளவுக்கு வரி செலுத்தணுமோ அந்த அளவுக்கு வரியை வந்து செலுத்தணும். அதுல எதுவும் வந்து மிஸ்ஸ்டேட்மெண்ட்டோ மிஸ் ஃபால்ஸான இன்கம் ஸ்டேட்மெண்ட்டோ வந்து கொடுக்க கூடாது. அடுத்து வந்து என்னன்னா இந்த அன்ஃபேர் அன்ஹெல்தி ட்ரேடு ப்ராக்டிஸ்ல போகக்கூடாது. அதாவது கம்பெனியே வந்து டூப்ளிகேட்டான ப்ராடக்ட் கொடுக்கறது, இல்ல வந்து அவனே வந்து மறைமுகமான தேவை வந்து ஏற்படுத்துது. ஒரு சில டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஆனியன் பிரைஸ் எல்லாம் 200 rupees per kg எல்லாம் போகுது. அதெல்லாம் வந்து அன்ஃபேர் ஒண்ணு. இந்த அன்ஹெல்தி ட்ரேடு ப்ராக்டிஸ்னா ஏதாவது பொலிட்டிக்கல் பர்சனை இன்க்ளூட் பண்றது, அகைன்ஸ்டா வேற ஒரு கம்பெனி அகைன்ஸ்டா பண்றது, இதெல்லாம் இருக்கக்கூடாது. அடுத்து வந்து இதுதான் சொன்ன மாதிரி நாட் ரைட் டு வின் பொலிட்டிக்கல் சப்போர்ட். அடுத்து வந்து என்னன்னா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் டு த சொசைட்டிஸ். அடுத்து வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பிசினஸுக்கு வந்து சொசைட்டில வந்து எந்த அளவுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு வரும்போது என்னன்னா பொதுவா வந்து இந்த கம்பெனிஸ், பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வெல்ஃபேரு, ஹெல்த்து, இந்த நியூட்ரிஷன் அவேர்னஸ் ஆஃப் சேஞ்சஸ். இப்போ டாடா பிர்லா ஒருத்தர் இருந்தாரு, அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா வெல்ஃபேர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நிறைய பண்ணார். கொரோனா டைம்ல கவர்மெண்ட்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லா வந்து 150 crores எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவர் டொனேஷனா வந்து கொடுத்தாரு. இந்த மாதிரி அதில் ஏதாவது ஒரு சொசைட்டியை, பேக்வேர்டு சொசைட்டியை வந்து தத்தெடுத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லி நாம் பார்த்தோம். அப்போ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ன்னு வரும்போது பொறுப்பு. இதுல வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி டு இட் செல்ஃப், ஷேர் ஹோல்டர்ஸ், எம்ப்ளாயி, கன்சியூமரு, கவர்மெண்ட், சொசைட்டிஸ், இது எல்லாமே நாம் வந்து பார்க்கிறோம். இது ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த பிசினஸ் எத்திக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பொதுவாக அந்த எத்திக்ஸ் அப்படின்னாவே நேர்மை நெறி
நேர்மையா நடந்துகிறது அப்படின்னு சொல்லி நாம சொல்றோம். இப்போ நேர்மை அப்படின்னா இப்ப நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கிறோம் அப்படின்னாவே நமக்கு ஞாபகம் வர்றது யாருன்னா காமராஜர் ஞாபகம் வர்றாரு, கக்கன் ஞாபகம் வருவாரு. இவங்களன்னா அரசியல்ல வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன். அரசியல் வந்து ரொம்ப நேர்மையா இருந்தாங்க. சாவும்போது ரூ. 50 தான் இருந்தது. பாக்கெட்ல 2 வேட்டி, 1 சட்டை, 1 துண்டு அப்படின்னு சொல்லி சொல்றோம். நாம் பொதுவா எத்திக்ஸ் அப்படின்னு வரும்போது ரொம்ப நேர்மையா நடந்துக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இதுல பொதுவா இந்த எத்திக்ஸ்ன்ற வேர்டு வந்து எதிலிருந்து வந்ததுன்னா, லத்தீன் வேர்டு அப்படின்றாங்க. லத்தீன்ல எத்திகஸ், கிரேக் வேர்ட்ல எத்திகோஸ். இது 2மே இந்த எத்திகஸ், எத்திகோஸ் 2ம் சேர்ந்ததுதான் எத்தோஸ் அப்படின்றோம். which means characters. இப்போ நாம் சொல்றோம் இஸ் a குட் கேரக்டர்ஸ், ரொம்ப ஆனஸ்டான ஆளு, ரொம்ப நேர்மையான ஆளு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். அப்ப எத்திக்ஸ் அப்படின்னா கேரக்டர். இதுல வந்து என்னன்னா இந்த பிசினஸ் எத்திக்ஸ் அப்படின்னா ரூல்ஸ் ஆஃப் பிசினஸ் கண்டக்ட். நீங்க வந்து எந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி பிசினஸை கண்டக்ட் பண்றீங்க, ரூல்ஸ் சிம்பிளா ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த எத்திக்ஸ்ன்ற வேர்டு வந்து 1970 வந்து யூஎஸ்ஏல இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க இந்த எத்திக்ஸ்ன்ற வேர்டு. இது நல்லா கவனிச்சிங்க, இது கொஸ்டின் ஏரியா. அதாவது லாட்டின் வேர்டு எத்திகஸ், கிரேக் வேர்டு எத்திகோஸ், 2ம் சேர்ந்தது எத்தோஸ். 1970 யூஎஸ்ஏல இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இதுல வந்து இந்த 3 வார்த்தை நல்லா கவனிங்க. இதுதான் நம்ம கொஸ்டின் ஏரியா. கோட் ஆஃப் எத்திக்ஸ், கோட் ஆஃப் பிராக்டிஸ், கோட் ஆஃப் கண்டக்ட் அப்படின்றோம். நல்லா கவனிங்க. இப்போ கோட் ஆஃப் எத்திக்ஸ் அப்படின்னா இது அக்செப்டட் ஸ்டாண்டர்ட் அண்ட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் எத்திக்கல் கண்டக்டடு. இப்போ ஒரு பிசினஸ் ரன் பண்றதுக்கு நாம ஒரு ஸ்டாண்டர்டை ஃபாலோ பண்ணுவோம். அதுக்கு ஒரு பிரின்சிபல்ஸ் ஒன்று இருக்கும், கொள்கைகள் ஒன்று இருக்கும். அந்த கொள்கையை ஃபாலோ பண்ணது தான் கோட் ஆஃப் எத்திக்ஸ். அதுலயே பாருங்க, இதை ஃபாலோ பண்ணி தான் கோட் ஆஃப் எத்திக்ஸ் ப்ரொவைட் ஃப்ரேம்வொர்க் பேஸ்டு when the organization can formulate its policies. அதை பேஸ் பண்ணி தான் அவங்களுடைய பாலிசி வந்து ஃப்ரேம் பண்ணுவாங்க. அப்படின்னா கோட் ஆஃப் எத்திக்ஸ்னா அக்செப்டட் ஸ்டாண்டர்ட் அண்ட் பிரின்சிபல். அடுத்து வந்து நமக்கு கோட் ஆஃப் பிராக்டிசஸ். அதாவது வந்து கோட் ஆஃப் பிராக்டிசஸ் அப்படின்னு வரும்போது இதனுடைய ஆர்கனைசேஷன் வேல்யூஸும் பிரின்சிபல்ஸ் தே ஆர் அட்ரஸ் டு ஆல் த எம்ப்ளாயீஸ். அதாவது எல்லா எம்ப்ளாயிக்குமே இது கைடன்ஸ் கொடுக்கும். அண்ட் கைடன்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் டெசிஷன்ஸ். இப்போ என்னன்னா நம்ம எம்பிஓன்னு ஒன்று பார்த்தோம்ல, அவங்க எம்ப்ளாயீஸ் வந்து இங்க டெசிஷன் மேக்கிங்ல இருப்பாங்க. இல்ல ஒரு டெசிஷனை எடுக்கணும் அப்படின்னா அது எது சார்னா கோட் ஆஃப் பிராக்டிசஸ். அடுத்து வந்து கோட் ஆஃப் கண்டக்ட். இப்போ கோட் ஆஃப் கண்டக்ட்னா நம்ம பிசினஸ் எப்படி கண்டக்ட் பண்ணுவோம், ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் கண்டக்ட் பண்ணுவோம். அந்த ரூல்ஸ்ல நம்ம பிசினஸுக்கு எது அக்செப்டடு, எது அன்அக்செப்டபிள்ன்றது தான் வந்து கோட் ஆஃப் கண்டக்ட். அப்போ கோட் ஆஃப் எத்திக்ஸ்னா ரூல்ஸ், பிரின்சிபல்ஸ். கோட் ஆஃப் பிராக்டிசஸ்னா கைடிங் ஆர்கனைசேஷன் டெசிஷன் அண்ட் எம்ப்ளாயி. கோட் ஆஃப் கண்டக்ட் அப்படின்னா நம்ம எப்படி கண்டக்ட் பண்ணுவோம், ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி எது அக்செப்ட் எது அன்அக்செப்டபிள்ன்றத சொல்றது கோட் ஆஃப் கண்டக்ட். இது கொஸ்டின் ஏரியா, நல்லா பாத்துங்க. அடுத்து வந்து இந்த டைப்ஸ் ஆஃப் பிசினஸ் எத்திக்ஸ். இந்த டைப்ஸ் ஆஃப் பிசினஸ் எத்திக்ஸ்ல இப்போ யாருக்கெல்லாம் வந்து எத்திக்ஸ் வந்து பிரிக்கிறாங்க. இப்போ நான் எப்படி எத்திக்கலா நடந்துக்கணும், நீங்க எப்படி எத்திக்கலா நடந்துக்கணும், ஒரு பர்சன் எப்படி எத்திக்கலா நடந்துக்கணும், ஒரு ஹஸ்பண்ட் வந்து அவங்க மனைவிக்கு எப்படி எத்திக்கலா நடந்துக்கிறாரு, மனைவி எப்படி வந்து ஹஸ்பண்டுக்கு எத்திக்கலா நேர்மையா நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்றதுதான் இது எத்திக்கல். இதுல பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு வரும்போது, சார் இப்போ பர்சனலானா எனக்கு நான் எப்படி ஒரு இண்டிவிஜுவலுடைய என்னுடைய நம்பிக்கை, நான் ஆனஸ்டா இருக்குன்னா, இந்த கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ்ல எதுவுமே வந்து பார்ட்டிசிபேஷன் பண்ணாம இருக்கிறேன்னா, இல்ல வந்து நான் மத்தவங்க கிட்ட எப்படி நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்றது பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். அடுத்து வந்து அபிஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். இப்போ வந்து இதுல பாருங்க, ஹியூமன் பீயிங் ஆக்குபை பொசிஷன். பொதுவா வந்து பாத்தீங்கன்னா
ஒரு இண்டிவிஜுவல் வந்து ஒரு நல்ல பொசிஷன்ல இருப்பார். சார் அவரு வந்து எப்படி நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்றதுதான். இப்ப அபிஷியல்னா இப்போ ஃபார் ஹெச்ஆர் இருக்கலாம், ஸ்கூல்ல இருந்தா ஹெட் மாஸ்டரு, காலேஜ் இருந்தா பிரின்சிபல், இப்போ வந்து சொசைட்டிஸ் அப்படின்னு வரும்போது ஒரு கலெக்டர், தாசில்தார், இவங்க எல்லாம் அபிஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். அவங்க இருக்கக்கூடிய பொசிஷனுக்கு எப்படி நேர்மையா நடந்துக்கிறாங்கன்னு சொல்றது அபிஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். அடுத்து என்னன்னா பர்சனல் லாயல்டிஸ். இப்போ பர்சனல் லாயல்டிஸ் அப்படின்னா, இப்ப நான் உங்க மேல எந்த அளவுக்கு மரியாதையா நடந்துக்கிறேன், உங்க மேல எந்த அளவுக்கு எனக்கு மரியாதை இருக்குது. ஒரு பிசினஸ் அப்படின்னா, ஒரு கீழ்ப்பணியாளர் அவருக்கு மேல இருக்கக்கூடிய நபருக்கு எந்த அளவுக்கு நேர்மையா இருக்கிறாரு. அதுதான் வந்து லாயல்டிஸ் அப்படின்னு சொல்லி சொல்றது. அடுத்து வந்து ஆர்கனைசேஷன் லாயல்டிஸ் அப்படின்னு வரும்போது என்னன்னா, இல்ல லாயல்டி டுவர்ட்ஸ் ஆர்கனைசேஷன் அண்ட் தி எம்ப்ளாயி வில் ஒர்க் ஹார்ட். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஆர்கனைசேஷன் வந்து ஒரு ஒர்க்கர் கிட்ட ரொம்ப லாயல்ட்டியா இருக்கிறாங்க, நேர்மையா இருக்கிறாங்க அப்படின்னு வரும்போது அந்த ஒர்க்கர் என்ன பண்ணுவாருன்னா ஒர்க் ஹார்ட். ஏன்? பிகாஸ் ஆஃப் த கம்பெனி கிவன் சம் ஃபெய்த் ஆஃப் த எம்ப்ளாயி என்ன பண்ணாங்க, ஒரு நம்பிக்கை தராங்க, ரொம்ப லாயல்ட்டியா இருக்கிறாங்க. அப்ப அவர் என்ன பண்ணுவாரு, நல்லா ஒர்க் பண்ணுவார். அடுத்து வந்து எக்கனாமிக் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். இந்த எக்கனாமிக் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வரும்போது என்னன்னா, இந்த மொராலிட்டி கைடு த இண்டிவிஜுவல் ஆக்ஷன் ஆஃப் எக்கனாமிக் நேச்சர். இப்போ மரங்களை வெட்டக்கூடாது, மரங்களை நடணும். இப்ப கவர்மெண்ட் சொல்றாங்க வீட்டுக்கு ஒரு மரம் வளங்க அப்படின்றாங்க. ஆனா நாம அதை கேட்க மாட்டோம். ஓகேங்களா? அதே போல என்னன்னா, ஒரு இண்டிவிஜுவல் பேப்பர் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க, ஃபுட்டு வேஸ்ட் பண்ணாதீங்க, தேவையில்லாம குப்பைகளை போடாதீங்க. அப்ப என்னன்னா மொராலிட்டி கைடிங் த இண்டிவிஜுவல்ஸ். ஒரு தனிப்பட்ட நபருக்கு வந்து பிசினஸ் என்ன பண்ணணும்னா ஒரு ஒரு எக்கனாமிக் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து கொடுக்கணும். அடுத்து என்னன்னா டெக்னிக்கல் மொராலிட்டிஸ். பொதுவா வந்து இந்த டெக்னிக்கல்னு வரும்போது என்னன்னா இந்த ப்ரொஃபஷனல் தான் சொல்லுவாங்க. ப்ரொஃபஷனல் அப்படின்னா யாருன்னா இந்த டாக்டர், லாயரு, சார்ட்டர்ட் அக்கௌண்ட், இவங்க எல்லாமே. இப்போ ஒரு லாயர் இருக்கிறார், இந்த லாயர்ல செப்பரேட்டா பிரிப்பாங்க, கிரிமினல் லாயர் அப்படின்னுவாங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். இப்ப சார்ட்டர்ட் அக்கௌண்ட்னா பொய் கணக்கு எழுதுறவரு, டாக்டர் அப்படின்னா தான் தவறான ஊசி போடுவாரு, இல்ல அந்த ஊசிக்கு அதிகப்படியான பணங்களை வாங்குறவரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்கன்னு வச்சுங்க. இப்போ லாயர் அப்படின்னா அவருக்கு என்ன வந்து ரூலோ அதை ஃபாலோ பண்ணும். சார்ட்டர்ட் அக்கௌண்ட் அப்படின்னா அவரு என்ன ரூல். டாக்டர் அப்படின்னா அவரு ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்றது. அப்ப டெக்னிக்கல் மொராலிட்டி அப்படின்னா ப்ரொஃபஷனல் பீப்புள் வந்து என்ன பண்ண எத்திக்கலா நடந்துக்கணும்னு சொல்லி சொல்றோம். அடுத்து வந்தோம்னா லீகல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். இப்போ லீகல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்னா பொதுவா வந்து சட்டம். இப்போ இந்த சட்டம் வந்து எல்லாருக்குமே ஒண்ணுதான். இது வந்து யாருக்கும் மாறாது. இது ஒரு இண்டிவிஜுவல் பர்சனுக்கோ, இல்ல ஒரு சீஃப் மினிஸ்டருக்கோ, ஒரு கலெக்டருக்கோ, இல்ல ஒரு பிரைம் மினிஸ்டருக்கோ யாருக்குமே மாறாது. சட்டம் எல்லாருக்கும் ஒண்ணுதான். அப்ப என்ன பண்ணா ரூல்ஸை ஃபாலோ பண்ணும். ஒரு எக்ஸாம்பிள் நாம வந்து இப்போ ரோட்ல போறோம், டிராபிக் சிக்னலை பார்க்குறோம், ரெட்டு, கிரீனு, எல்லோ அப்படின்னா அந்த டிராபிக் ரூலை வந்து ஃபாலோ பண்றது. அப்போ இந்த டைப்ஸ் ஆஃப் பிசினஸ் எத்திக்ஸ்ல personal responsibilities, official responsibilities, personal loyalty, organizational, economic, technical, morality. இதனெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. டெக்னிக்கல் மொராலிட்டின்றது நமக்கு கொஸ்டின் ஏரியாஸ். அடுத்து வந்து என்னன்னா இந்த கார்ப்பரேட் கவர்னன்ஸ். இது ரொம்ப சிம்பிளா சொல்றேன் பாருங்க. கார்ப்பரேட் கவர்னன்ஸ் அப்படின்னா ஒரு கம்பெனியை நாம எப்படி வந்து ரன் பண்ண போறோம், பிளஸ் ஒரு கம்பெனில இருக்கக்கூடிய வேரியஸ் பார்ட்டிக்குள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குதுன்னு சொல்றதுதான் இந்த கார்ப்பரேட் கவர்னன்ஸ். அதில் பாருங்க, கார்ப்பரேட் கவர்னன்ஸ் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் வேரியஸ் பார்ட்டிஸ். அதாவது வேரியஸ் பார்ட்டிஸ்னா ஷேர் ஹோல்டர்ஸ், போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், கம்பெனி மேனேஜ்மெண்ட், இவங்களுக்குள்ள எந்த அளவுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. எக்ஸாம்பிள் சொல்ற மாதிரி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஓனர்ஸ் அண்ட் த மேனேஜர் இன் அன் ஆர்கனைசேஷன். ஒரு ஓனருக்கும் மேனேஜருக்கும் எந்த அளவுக்கு ரிலேஷன்ஷிப், அதுதான் வந்து நாம் வந்து சொல்றோம். அப்போ இந்த கார்ப்பரேட் கவர்னன்ஸ் அப்படின்னா கம்பெனி எப்படி டெக்னிக்கா நம்ம நடத்த போறோம்,
கம்பெனில இருக்கக்கூடிய வேரியஸ் பார்ட்டிஸுக்கு வந்து நமக்கு எப்படி ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு சொல்றது தான் நாம பார்க்க போறோம். பார்த்தோம் இது ஒண்ணு. அடுத்து நான் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஸ்லைட் முடிஞ்சுது. இந்த ஹெட்டிங்ல வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் பிசினஸ், எத்திக்ஸ், கார்ப்பரேட் கவர்னன்ஸ் இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒன் வேர்டு கொஸ்டின் அடுத்த வீடியோவில் நான் வந்து தரேன். நல்லா பாருங்க. வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஏன்னா அப்பதான் அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். தேங்க்யூ.